வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 21 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஹஃபிசா மற்றும் மன்ஜஸ் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். போலாகாத் மற்றும் உம்மத்தாத் எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. எந்த மாநிலத்தின் நடனம் காஃபா மற்றும் போகாடா? மகாராஷ்டிரா. எந்த மாநிலத்தின் நடனம் சவாரி மற்றும் ராணப்பா? ஒடிசா. அபுல் கலாம் ஆசாத், ஜே.ஆர்.டி. டாடா, சத்யஜித் ரே 1992ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நாம்தேவ் மகாபுருஷ சம்பிரதாயாவை நிறுவியிருக்காங்க. துணை ஜனாதிபதி பதவி, ஜனாதிபதியின் பதவி நீக்கம், முன்னுரை அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கன் நாட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969ல இருந்து 74 வரைக்கும் காட்கில் ஃபார்முலா பேஸ் பண்ணி நடந்துச்சு. பகுதி 14 நம்ம இந்திய அரசியலமைப்புல யூனியன் மற்றும் மாநிலங்களின் கீழ் சேவைகளை சொல்லியிருக்காங்க. தானா பகத் இயக்கம் 1914 இருந்து 20 வரைக்கும் ஷர்டநாக்பூர்ல ஜாத்ரா பகத் தலைமையில ஓரன் பழங்குடியினரால நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி, காளிதாஸ் சிக்கோத்சவ். பிஎம் மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. ஜல்ஜீவன் மிஷன் மற்றும் அத்துல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. பிஎம் குசும் திட்டம் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் 2019. பிரதமர் ஷரம் யோகி மந்தன் யோஜனா தொழிலாளர் அமைச்சகம் 2019. பிஎம் அன்னதாதா ஆயி சனரக்ஷன் அபியான் விவசாய அமைச்சகம் 2018. மடகாஸ்கரின் இடைக்கால தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? மைக்கேல் ராண்ட்ரியானிரானினா. 2025ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் சர்வதேச விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அபு சுப்பையான் கார்கரோவ். மெர்சர் சிஎஃப்ஐ உலகளாவிய ஓய்வூதிய குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை என 52. புதுப்பிக்கப்பட்ட சுகம்யா பாரத் செயலியை எந்த அமைச்சகம் மீண்டும் அறிமுகப்படுத்தியது? சமூக நீதி. சமீபத்தில் இந்திய கடற்படையால் எந்த கப்பல் ஏவப்பட்டது? DSC-882. ஹுண்டாய் இந்தியாவின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? தருண் கர்க். அஜய் சேத் IRDAI உடைய தலைவர். TCA கல்யாணி கணக்குகளின் கட்டுப்பாட்டாளர் ஜெனரல். பூபேந்தர் குப்தா NHPC உடைய தலைவர். பிரதீப் குமார் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தின் இயக்குனர். ராஜீவ் வர்மா டெல்லி தலைமைச் செயலாளர். 8000 மீட்டருக்கு மேல் 9 சிகரங்களை ஏறிய முதல் இந்தியர் யார்? ஆந்திராவை சேர்ந்த பரத் தம்மினேனி. தெக்பீர் சிங் கிளிமஞ்சாரோ சிகரத்தை ஏறிய இளம் ஆசிரியர். கினபாலு சிகரத்தை 19 மணி நேரத்தில் அதிவேகத்தில் ஏறிய முதல் இந்தியர் நிதிஷ் சிங். ஷிஷா பாங்மா சிகரத்தை ஏறிய முதல் இந்தியர் அர்ஜுன் வாஜ்பாய். எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் CISF அதிகாரி கீதா சமோதா. 7 சிகரத்தை ஏறிய இளம் இந்தியர் விஸ்வநாத் கார்த்திகே பககண்டி. 2025ஆம் ஆண்டுக்கான WDMMA தரவரிசையில் இந்தியாவின் தரவரிசை என்ன? WDMMA அப்படிங்கிறது அதாவது உலக அளவுல இருக்கக்கூடிய விமானப்படையுடைய தகுதி இல்ல பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம 3வது இடத்தை பிடிச்சிருக்கோம். ரீசெண்டா சைனாவை நம்ம ஓட்டாக் பண்ணிருக்கோம். உலக மகிழ்ச்சி அறிக்கையில நம்ம 118, பத்திரிகை சுதந்திர குறியீடு 151, மனித மேம்பாட்டு குறியீடு 130, வாகன உற்பத்தியில 3, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பாலின இடைவெளியில 131, உலகளாவிய அமைதி குறியீடுல நம்ம 115, ஆற்றல் மாற்ற குறியீடுல 71 ஸ்வீடன் முதல், உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடுல 38, மெர்சர் CFA உலகளாவிய ஓய்வூதிய குறியீடுல 52 நெதர்லாந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியாவின் டிஜிட்டல் அடையாளத்தை வலுப்படுத்த எந்த அமைப்பு STIAA திட்டத்தை செயல்படுத்தியது? UIDAI அதாவது ஆதார். இதோடைய முழு விரிவாக்கம் ஸ்கீம் ஃபார் இன்னோவேஷன் டெக்னாலஜி அசோசியேஷன் வித் ஆதார். இந்த திட்டத்தை தொடங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸும் நாஸ்காம் நிறுவனமும் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ESIC சொல்லக்கூடிய அமைப்பு ஸ்ப்ரீ அம்னஸ்டி திட்டம். செபி வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்க ஸ்வகட் எஃப்ஐன் கட்டமைப்பு. அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை சரல் அப்படிங்கிற கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க அறிவியல் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்காக. மைக்ரோசாஃப்ட் EY இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. இதுக்கான AI திறன் பாஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி. சீரான மற்றும் தடையற்ற பயண அனுபவத்தை வழங்க டிஜி ஆத்ராவுடன் எந்த நிறுவனம் கூட்டு சேர்ந்தது? இண்டிகோ நிறுவனம்.
வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே ரயில்களுக்கான மக்கும் பைகளை உருவாக்க ஐஐடி கவுஹாத்தியுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அமைப்பு ஸ்மார்ட் ப்ளூ திட்டத்தை தொடங்க இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபை ஆதி யுவ ஃபெலோஷிப் மற்றும் ஆதி கர்மயோகி தன்னாளர்கள் திட்டத்தை தொடங்க பழங்குடி அமைச்சகத்துடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. செப்டோ நிறுவனம் இந்தியா கவர்மெண்ட் கூட ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. 10,000 வேலை வாய்ப்பு வழங்க. இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் முதலில் பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சியை எங்க நடத்தின? ஹரியானால ஆரம்பிச்சிருக்காங்க. நேஷனல் செக்யூரிட்டி கார்டு கேம்பஸ்ல. உலகின் முதல் அமைதி மையம் ஹரியானா மாநிலம் தொடங்கியிருக்காங்க. காவல்துறை வேலைகளில் அக்னி வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஹரியானா. இந்தியாவின் மிகப்பெரிய லித்தியம் அயன் பேட்டரி உற்பத்தி ஆலை ஹரியானால அமைஞ்சிருக்கு. உலக கை கழுவும் தினமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. அக்டோபர் 15. மைய கருத்து பி a ஹேண்ட் வாஷிங் ஹீரோ.